தமிழக வெற்றிக் கழகத்தைச் சார்ந்த ஸ்ரீவைகுண்டம் பகுதி நிர்வாகிகளான பாலமுருகன் மற்றும் ஜெயபால் ஆகியோர் ஸ்ரீவைகுண்டம் சட்டமன்ற உறுப்பினர் VG சரவணன் பெயரை சொல்லி வேலை வாங்கி தருவதாக இளம் பெண்ணை காரில் கடத்திச் சென்று குளிர்பானத்தில் மயக்க மருந்து கொடுத்து மிக கொடூரமான முறையில் கூட்டு பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்டுள்ளனர். இச்சம்பவம் குறித்து வெளியே சொன்னால் கொலை செய்து விடுவோம் என்றும் மிரட்டியுள்ளனர். இளம் பெண்ணை தொடர்பு கொண்ட சட்டமன்ற உறுப்பினர் VG சரவணன் என்பவரும் போலீசில் புகார் அளிக்கக்கூடாது எனவும் மிரட்டியுள்ளதாக அப்பெண் ஊடகங்கள் வாயிலாக குற்றம் சாட்டியுள்ளார். இச்சம்பவம் தமிழகத்தையே அதிர்ச்சிக்குள்ளாகியுள்ளது. இவ்வழக்கில் இருவரை போலீசார் கைது செய்துள்ளனர். இருப்பினும் இந்த குற்றச்செயலில் ஈடுபட்டவர்கள் ஆளும் கட்சி பிரமுகர்கள் என்பதால் எந்தவித அரசியல் தலையீடுமின்றி சுதந்திரமாக விசாரணை நடத்த வேண்டும் என எதிர்க்கட்சிகள் கோரிக்கைகளை முன்வைத்துள்ளார்கள். இந்த மே மாதம் 3ஆம் தேதி பாலா மற்றும் ஜெயபால் ஆகிய இருவர்களால் கூட்டு பலாத்காரம் பண்ணப்பட்டேன். எதுக்குன்னா என்னை சரவணன், அதாவது ஸ்ரீவைகுண்டம் சட்டமன்ற உறுப்பினர் சரவணன் அவர்களோட லாட்ரிக்கு கமிஷன் வேலை அப்படின்னு சொல்லி என்னை ராமநாதபுரத்தில் ஏஜெண்ட் ஆகிய ஜெயபாலை பார்க்கணுன்னு சொல்லி என்னை பாலா எங்கள் வீட்டிலே காரில் ஏற்றிட்டு போனார். அன்றைக்கி போன இடத்துல எங்களுக்கு ஜூஸில் நானும் இன்னொரு பொண்ணுமே உண்டு. அந்த பொண்ணு இப்போ அவங்கக்கிட்ட பணம் வாங்கிக்கிட்டு அவங்களுக்கு ஏதோ ஒரு ஆடியோ வெளியிட்டிருக்கா. என்கிட்ட எந்த இதுவுமே சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு ஏன்ட்ட ஒரு ஆடியோ இருக்குது. அங்கே நானும் அந்த பொண்ணும் சேர்ந்து போயிருந்தோம். அந்த பொண்ணை நான் தான் கூட்டிகிட்டு போனேன் வேலைன்னு சொன்னதுனால. போன இடத்துல எங்களுக்கு ஜூஸ் கொடுத்து அதில் மயக்க மருந்து கொடுத்து எங்களை கூட்டு பாலியல் பலாத்காரம் 2 பேருமே சேர்ந்து பண்ணியிருந்தாங்க. அவங்களோட வீட்டம்மா எஸ்பி அவர்களிடம் ஒரு மனு கொடுத்துருந்தாங்க 2 நாளைக்கு முன்னாடி. அந்த மனுவில் கொடுக்கும்போது வெளியில் பத்திரிகையாளர்களிடம் அவர் ஒரு செய்தி பரப்பியிருக்காங்க, நிறைய ரூபா நான் பண மோசடி பண்ணியிருக்கேன்னு. அவர் எனக்கு ஒரு 78,000 பாலா அவர்கள் கொடுத்தது உண்மை. அதுக்கு எதுக்கு கொடுத்துருக்காருங்கிறதும் என்கிட்ட ஃபுல்லாகவே ஆதாரங்கள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் என்னோடய தம்பி, சொந்த தம்பியான திருமணி அப்படிங்கிற என் தம்பியை என்னையும் பல ஆண்களுடன் தொடர்பு அப்படின்னு சொல்லி 2-3 ஃபோட்டோவை வெளியிட்டிருக்காங்க. என் கூட இன்னொரு பொண்ணு இருக்கிறாங்க. அதாவது ஒரு பாதிக்கப்பட்ட பெண்ணை பரப்புறதே ஒரு தவறு, ஃபோட்டோ புகைப்படத்தை பரப்புறது ஒரு தவறு. ஆனால் எதுவுமே அறியாத ஒரு பொண்ணையும் கூட சேர்த்து வச்சு அவங்க பரப்பி எல்லாத்துக்கும் ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாகிறாங்க. அவங்கப்படி சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும். இதுக்கு உறுதுணையாக இருக்கிறது எல்லாமே VG சரவணன்கிறவர் தான். அவர் இப்போதைய சட்டமன்ற உறுப்பினர், ஸ்ரீவைகுண்டம் சட்டமன்ற உறுப்பினர். அவர் என்ன பண்ணுறாரு, அவரோட பேரை நான் அறிவித்த நாள் முதல் அவரோட ஆதரவாளர்கள் எனக்கு நிறைய இடைஞ்சல்கள், அதாவது என்னை அசிங்கமாக பரப்புறது. நான் தலைவரோட தீவிர ரசிகை. தளபதி விஜய் அவர்களோட 1997 ரசிகராக இருக்கேன். என்னையை பற்றி ஆடுனா பாடுனா, நான் 4ஆம் தேதி ஆடினது உண்மை. அதை ஆட வைத்தது VG சரவணன் அவர்களுடைய துணைவியார் உமா அவர்கள் தான். அந்த ஃபுட்டேஜை காமிக்க சொல்லுங்கள். சும்மா செல்லில் உள்ள ஃபோட்டோவை மட்டும், ஆடியோ வீடியோ அதை மட்டும் காமிக்கிறாங்க. உண்மையான ஃபுட்டேஜை காமிக்க சொல்லுங்கள். என்னை இழுத்து ஆட விட்டது யாருன்னு தெரியும். அவர்கிட்ட நான் பேசின ஆடியோவை வெளியிடுறாரு. அவரோட புத்தியே அதுதான். அவரை பற்றி யாராவது சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவங்கள பற்றி தேவையில்லாமல் சொல்கிறது. இப்போ பாருங்கள், என்னோட தம்பி அவர் கூட தான் இன்னமும் பணி பண்ணிட்டு இருக்கான். அவருக்கு ஒரு ஆடு மாதிரி. இது சரவணன், VG சரவணன் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் மேலேயும் என்னை பற்றி தவறாக புகார் அளித்த பாலா, குற்றவாளி பாலா அவர்களுடைய மனைவி மேலேயும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். நடவடிக்கை தூத்துக்குடி SP சார்ட்டையும் கொடுத்துருந்தேன். எனக்கு நடவடிக்கை இன்னைய வரைக்கும் வரல. மாறாக எனக்கு எதிரான ஒரு வீடியோக்களையே போட்டு பதிவு பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. எனக்கு அதுக்கு உண்மையான எனக்கு நீதி வேணும். அதனால் நான் சாரை பார்க்க வந்திருக்கேன். சட்டமன்ற உறுப்பினர் இதுலேருந்து ஆமாம், என்னை கட்சி பதவியிலேருந்து நீக்கிட்டாங்களா. அதாவது பாதிக்கப்பட்ட பெண், நான் 2 பேரால் கூட்டு பலாத்காரம் பண்ண பெண் என்னை தமிழக வெற்றி கழகத்திலேருந்து நீக்கியிருக்காங்களாம். அதே மாதிரி குற்றவாளியான பாலாவையும் நீக்கியிருக்காங்க. அப்போ இதுக்கு உறுதுணையாக இருந்த சட்டமன்ற உறுப்பினர் சரவணன் அவர்கள் என்ன செய்வாங்க? அவங்க பதவியிலேருந்து நீக்குவாங்களா? இதுக்கு எனக்கு தலைமையும் பதில் சொல்லணும். இன்னொன்று, என்னோட ஃபோட்டோவை காமிச்சதுனால என்னோடய வாழ்வாதாரம் ரொம்ப பாதிக்கு. என் பையனால் ஸ்கூலுக்கு போக முடியல. அவமானங்கள், எனக்கு அவமானங்கள். எனக்கு வேலை இல்லை, வேலை எங்கேயும் கேட்க முடியல. எனக்கு இது தலைமை சீக்கிரமாக எனக்கு முடிவு பண்ணணும். எனக்கு நீதி வேணும். எங்கேனாலும் போய் நீதி கேட்பேன். இல்லை சார், சட்டமன்ற உறுப்பினர் உங்ககிட்ட இன்னொரு தொலைபேசியில் பேசினாரா? பேசியிருந்தாருண்ணே. மிரட்டல் பண்ணுறாரு. நான் பேசியிருந்தேன். அதாவது என்னை இப்படி பண்ணிட்டாருன்னு அவர்கிட்ட தான் முதல் தடவையாக சொன்னேன். அதுக்கு அவரோட பதில் புஷி அண்ணங்கிட்ட சொல்லி, விஜய் அண்ணங்கிட்ட சொல்லி எனக்கு ஒரு அரசு வேலை வாங்கி தரேன், இதை விடுங்கன்னு தான் அவர் சொன்னார். அதுக்கப்புறம் இவரோட புத்தி அவ்வளோதான் அப்படின்னு நினச்சி தான் நான் தலைமைச் செயலகத்தில் 3 நாள், அதாவது பாலா அவர்கள் மனைவி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க பத்திரிகையாளர்கிட்ட, இவ்வளோ நாள் அவன் எங்கே போனா அப்படின்னு. நான் பாதிக்கப்பட்டதுலேருந்து அவர் முதலமைச்சராக அறிவித்ததுக்கு அப்புறத்துல இருந்து நான் தலைமைச் செயலகத்தில் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன், இல்லாமலாம் இல்லை. அதுக்கப்புறம் தான் அனைத்து மகளிர் காவல் நிலையம் ஸ்ரீவைகுண்டத்தில் நான் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தேன். இப்போ சிங்கப்பெண் ஒரு திட்டம் ஆரம்பிச்சிருக்காங்களா, அதில் ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கீங்களா? அதில் நான் பண்ணலை சார். இனிமேல் தான் அதுலேயும் பண்ணணும்னு இருக்கேன். நானும் ஓடிக்கிட்டே தான் சார் இருக்கிறேன். ஆனால் பாதிக்கப்பட்ட பண்ணவங்களுக்கு நீதி இல்லை. எனக்கு நீதி வேணும் சார்.
சரி